புளிச்சக்கீரைனா எல்லாருக்குமே பிடிக்கும். அதை எப்பயுமே செய்யற மாதிரி செய்யாம இன்னைக்கு நான் செய்யற மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே நம்ம அரைச்சி வச்ச பொடியும் போட்டுடலாங்க. இதில் ஒரு சொட்டு வாயில் வச்சா போதுங்க, நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட மொத்தம் 24 வகையான மசாலா இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவுக்கு செப்டம்பர் மந்த் ஆஃபர் என்னன்னு உங்கள நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. செப்டம்பர் 1st இருந்து 31st வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஊர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆனா 1 kg அண்ட் அபவ் வாங்கிருக்கணும். 1 kg கம்மியா வாங்குறவங்களுக்கு 40 rupees தாங்க டெலிவரி சார்ஜ். ஆஃபர் இது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாசம் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம். 600 ரூபாய்க்கு வாங்கினாலே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கு. அது காம்போ ஆஃபர்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, வெஜ் காம்போ, நான்வெஜ் காம்போ இருக்கு. அதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபேமிலி காம்போன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது புளிச்சக்கீரை தொக்கு. நம்மளும் எவ்வளவு வெரைட்டி செஞ்சிருக்கோம் புளிச்சக்கீரையில. ஆனா இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற புளிச்சக்கீரை தொக்கு அவ்வளவு ருசியா இருக்குங்க. என் பையனுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் 3 to 6 மாசம் வச்சு கூட சாப்பிடலாங்க. அதுவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் சாதம் வச்சுட்டு இந்த புளிச்சக்கீரை தொக்கு போட்டு பசஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா சாப்பிடுவாங்க. நல்லா நாக்குக்கு உனக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிச்சக்கீரை தொக்கு. இப்போ புளிச்சக்கீரை தொக்கு செய்யறதுக்கு நான் நாட்டு புளிச்சக்கீரை எடுத்து வச்சிருக்கேங்க. இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 5 கைப்பிடி எடுத்திருக்கேங்க. இந்த புளிச்சக்கீரை எங்க ஊர்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்ததுங்க. ரொம்பவே ருசியா இருக்கும். எப்பயுமே புளிச்சக்கீரை வாங்கும் போது கொஞ்சம் இளங்கீரையா இருந்ததுன்னா ரொம்ப புளிக்காம டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த புளிச்சக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து தண்ணி ஊத்தி அலசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். புளிச்சக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 5 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதிலே போட்டுடலாம். அடுப்பானல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்கணுங்க. அடுத்தது 3 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால் கசப்புத்தன்மை வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு கீரை எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கடுகு போடணுங்க. அடுத்தது சீரகம் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுவும் கொட்டிடலாம். அடுத்தது வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் அதிகமாக போடக்கூடாது, வெந்தயம் கசப்பு தன்மை கொடுக்கும். அடுத்தது மிளகா வத்தல் 20 வத்தல் எடுத்து அதை இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேங்க. அதுவும் இதிலே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கூட இதில் தண்ணி ஊற்றாமல் இதை ட்ரையாக தாங்க வறுக்கணும். அடுப்பனல் மீடியமாக வச்சு இதை நல்லா வறுக்கணும். இந்த பொடி தான் நம்ம தொக்குக்கு அவ்வளோ ஒரு ருசியும் மனமும் கொடுக்கும். காரம் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இது தீஞ்சிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க. பாருங்க, நல்லா வாசனையும் வருது, செவந்து இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அப்படியே பரவி கொடுத்துடலாம். இப்போ இதே கடாயிலேயே புளிச்சக்கீரையும் வதக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 50 ml ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையானதெல்லாம் போட்டுருணுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் மேலே தெரிக்கும். நல்லா நிறைய ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இதிலே போட்டுடலாம். அடுத்தது எடுத்து வச்ச புளிச்சக்கீரையும் போட்டுடலாங்க. இது சூடாச்சுனாலே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இது கொஞ்சம் சுருங்கட்டும். அப்புறம் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுடலாங்க. இப்போ இதிலே மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்போ தான் இந்த கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். புளிச்சக்கீரை தொக்குன்னா வெறும் புளிச்சக்கீரை மட்டும் போடாத இந்த மாதிரி கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையும் மனமாக இருக்கும். சூடு படப்பட அப்படியே கலர் மாற ஆரம்பிக்குது. மீதி இருக்கிற புளிச்சக்கீரையும் போட்டுடலாங்க. நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தொக்கு செய்யும் போதும் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோமா 2 to 3 மாதம் கூட இதை வச்சுக்கலாம். வெளியில் வச்சோமா ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாங்க. நல்லா 3 to 4 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி 100 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. புளிச்சக்கீரையே புளிப்பாக இருக்கும். அதுக்கு போய் இவ்வளோ புளிப்பான்னு கேட்காதீங்க. புளிப்பு தான் எடுக்கும். ஸோ நம்ம போகிற மசாலா, இதுக்கு ஊற்றுற எண்ணெய், அதே மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வெல்லமும் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த புளிப்பு அடங்கிடுங்க.
இதுக்கு தகுந்த காரமும் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 கலர் கிளறி கொடுத்தா போதும். திரும்பவும் இதை நம்ம வதக்கணும். ஸோ அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. ஸோ இது நல்லா ஆறட்டும். நம்ம ட்ரையாக வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாம். இதை கொஞ்சம் கொரன்னு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இந்த மசாலா அரைக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம புளிச்சக்கீரையும் ஆறிடுச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க, நல்லெண்ணெயே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் அப்படி ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கடைஞ்ச டேஸ்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற கீரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுக்க முடியும். அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு இதிலே 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது. அடுத்தது 5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சுங்க. அடுத்தது பூண்டு 3 கட்டி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். இந்த பூண்டும் நல்லா செவக்கணுங்க. நான் அடுப்பணல் மீடியமாக வச்சு தான் கிளறிக்கிட்டு இருக்கேன். நான் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது அதுக்கு ஒரு சுவை உண்டு. சப்போஸ் உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்கள் தோல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு செவந்துக்கணுங்க. இப்போ இதிலே 10 மிளகாய் வத்தலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு 2 கிளறிக்கலாங்க. முன்னாடியே மிளகாய் போட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும். அடுத்தது பெருங்காய பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காய பொடியும் நம்மக்கிட்ட இருக்குது. அது கோதுமையில் செஞ்ச பெருங்காயம். நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டி பெருங்காயம், குருணை பெருங்காயம், பொடி பெருங்காயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கருவேப்பிலை 4 கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை பேஸ்ட்டும் போட்டுடலாம். இதிலே நம்ம அரைச்சி வச்ச பொடியும் போட்டுடலாங்க. நான் அளவு கரெக்டாக எடுத்துருக்கிறதுனால எல்லாமே போடுறேன். சப்போஸ் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சா இதில் பாதியோ 3/4 வாசியோ போட்டால் போதுங்க. இந்த பொடி அதிகமாச்சுன்னா அதுவும் கசப்புத்தன்மை வந்துடும். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இதை நல்லா கொஞ்சம் சுண்ட விடணுங்க. இதில் இருக்கிற பச்சை மணமும் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேங்க. இது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. எண்ணெய்லாம் அப்படியே கசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணுங்க. நம்ம எங்கேயுமே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் செய்யும் போதும் ரொம்ப நாளும் இதை வச்சுருக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாக ஆகிடும். நீங்கள் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிங்கன்னா இது நல்லா திக்காகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது வெல்லம். இப்போ அதுவும் போட்டுக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. கொஞ்சம் இனிப்பு போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு காரெல்லாம் இழுத்துட்டு. ஸோ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலாம் கொஞ்சம் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். நான் போட்ட அளவு மீடியமாக காரம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா போடலைங்க. ஏன்னா எங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். ஸோ அதனால் காரம் மீடியமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஓவராக இல்லை. இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. எண்ணெய் ஃபுல்லாக நல்லா கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. ஸோ இப்படி நல்லா வதக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். இதில் ஒரு சொட்டு வாயில் வச்சா போதுங்க, நாக்கின் சுவை சுண்டி சுண்டி இழுக்கும். இந்த புளிச்சக்கீரை தொக்கை பழைய சாதத்தோட தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும் போதும் தேவாமிர்தமாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நம்ம புளிச்சக்கீரை கடையெல்லாம் செஞ்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் மில்லியன் கணக்கில் போயிருக்குங்க. ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கு. அது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இந்த தொக்கு எங்கள் பாட்டி கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து படிக்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இதுக்கு மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
புளிச்சக்கீரை வந்து கொஞ்சம் இளங்கீரையா இருக்கணும், அப்பதான் ஓவர் புளிப்பா இல்லாம இருக்கும். ஆஃபீஸ் கீரை விட இந்த மாதிரி நாட்டுக்கீரையில செய்யும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ருசி அதிகமா இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா மசாலா, அது ரொம்ப அதிகமாச்சுன்னா கண்டிப்பா கசக்கும். கடுகு வெந்தயம் மட்டும் நீங்க அளவா பார்த்து போடணுங்க. அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் காரெல்லாம் கொஞ்சம் அதிகமா இழுக்கும், ஏன்னா இதுல புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணுங்க. இன்னைக்கு நான் போட்ட அளவு ரொம்ப கரெக்டா இருக்கும். அது காரம் பார்த்தீங்கன்னா ஓவர் காரமா இருக்காது, சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். அதே மாதிரி தண்ணியும் இதுல ஊத்தாம இருக்கணுங்க, அப்பதான் ரொம்ப நாள் வச்சாலும் கெட்டு போகாது. இதுல புளியும் போட்டிருக்கோம், நல்லெண்ணெய் ஊத்திருக்கோம், ஸோ ரொம்ப நாள் கெடாது. எந்த அளவுக்கு நீங்க எண்ணெய் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கூடும், ரொம்ப நாளும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிர்தமா இருக்கும். அப்புறம் என்ன, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ஸோ புளிச்சக்கீரை கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அவசர வேலையில இது இருந்தா சாதத்துல ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டா போதுங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? நான் இப்போ கடாய் சாதம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப டேஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இது கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுக்கு தான் எல்லாரும் அடிச்சுக்குவோம், ஏன்னா இது அவ்வளோ ருசி கொடுக்கும். நாக்கில் உமிழ்நீர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. ஸோ மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.